பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போடப்பட்டிருப்பதாக கண்டு அதன் மேல் மீன் வைத்திருப்பதையும் அப்பத்தை வைத்திருப்பதையும் கண்டார்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இல்லை, அவர் மரித்து போய்விட்டார் என்ற செய்தி வந்தவுடனே சீஷர்கள் தங்கள் வேலையை பார்க்க துவங்கினார்கள். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சுவிசேஷ பணிக்கு அழைக்கப்பட்ட சீஷர்கள், முக்கியமாக பேதுரு, அவர் படகை எடுத்துக்கொண்டு அவருடைய வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கும்படியாக சென்று விட்டார். அப்படி போகிற பொழுது அவரோடு கூட சேர்ந்து இன்னும் அநேக சீஷர்களும் போய்விட்டார்கள். கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க செல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி போகிறார். அங்கே தேடி போகிறதுக்கு முன்பதாக அவர்களுக்காக உணவை ஆயத்தப்படுத்தி விட்டு போகிறார். அப்பத்தையும் மீன் பொரித்த மீனையும் அவர் கரையில் வைத்துவிட்டு போய் அவர்களை அழைக்கிறார். பிள்ளைகளே என்று அழைக்கிறார். பிள்ளைகளே என்ற வார்த்தை மிக அற்புதமானது. காரணம், தகப்பன்தான் பிள்ளைகளே என்று சொல்லி பிள்ளைகளை அழைக்க முடியும். இங்கே ஆண்டவராகிய இயேசு எல்லோரையும் பார்த்து பிள்ளைகளே என்று சொல்லி சீஷர்களை பார்த்து அழைக்கிறார். அப்படி கூப்பிட்ட உடனே அவரை பார்த்து கேட்குறாரு, புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா, சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர்களோ இல்லை என்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் கரைக்கு வருகிறார்கள். கரைக்கு வந்த உடனே ஆண்டவராகிய இயேசுவை பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு அவரை அழைத்து கொண்டு தான் சமைத்த இடத்துக்கு போகிறார். அங்கே போகிற பொழுது கரி நெருப்பில் மீன் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் யார் என்று கேட்க துணியவில்லை. காரணம், இப்படி செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசுவாகத்தான் இருக்க முடியும். இந்த பூமியில் 3.5 ஆண்டுகள் அவர்களோடு கூட வாழ்ந்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க, அவர் செய்கிற வல்லமைகளை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட இயேசுவிடத்தில் பார்த்து நீர் யார் என்று கேட்க அவர்கள் துணியவில்லை. யார் என்று கேட்பதற்கு அச்சப்பட்டார்கள். காரணம், அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் பொரித்த மீன்களையும் அப்பத்தையும் கொடுத்து சாப்பிடுங்க என்று சொல்லி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற பொழுது அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு மரிப்பதற்கு முன்பதாக அவர் அவர்களுக்கு ஒரு தலைவனை போல காணப்பட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். உயிரோடு இருந்த இயேசு அவர்களுக்கு ஒரு தலைவனாக இருந்து வழிநடத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு தகப்பனாக இருந்து செயல்படுத்துகிறார். ஆகவே தான் பிள்ளைகளே என்று சொல்லி அழைத்து அவர்களுக்கு மீண்டுமாய் உற்சாகப்படுத்தும்படியாய், ஊழியத்தில் வந்து இணையும்படியாய் அவர் மீண்டும் அந்த பொறுப்பை ஞாபகப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். உணவை ஆயத்தப்படுத்துகிறார், சரீரத்தில் சுகத்தை ஆயத்தப்படுத்துகிறார், தேவைகளை ஆயத்தப்படுத்துகிறார், திருச்சபையை ஆயத்தப்படுத்துகிறார், இடம் ஆயத்தப்படுகிறார், பொருளாதாரத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் சீஷர்களுக்கு ஆண்டவர் சரியான தேவை, அந்த நேரத்துக்கு சாப்பாடு தேவை. ஏன்னா வலை போட்டு மீன் பிடிக்க வலை போட்டு இரவெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவர்கள் மிகுந்த அசதி உள்ளவர்களாக வராங்க. ஆகவே பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி தகப்பனுக்கு தெரியும். நமக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு தெரியும். காரணம், அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆகவே தேவைகளை சந்திப்பதில் அவரை போல உள்ளவர்கள் யாரும் இருக்க முடியாது. நாம் சொல்லுவதற்கு முன்பதாகவே கேட்பதற்கு முன்பதாக நம்ம தேவை இன்னதென்று சொல்லி அறிந்திருக்கிறார். ஆகவே தேவையில் அறிந்தவர், அவர் தேவையை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். ஆகவே நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறவர். நமக்காக அவர் எல்லா காரியத்தையும் நாம் ஜெபிக்க துவங்கும் பொழுதே காரியம் வெளிப்பட்டது என்று தானியேலில் பார்க்கிறோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பதில் வந்து விடுகிறது. அப்படி என்றால் நம்ம சொல்லித்தான் அவருக்கு தெரியும்னு சொல்லி கிடையாது. ஆனால் ஏன் ஜெபிக்கிறோன்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவது ஜெபம், நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்துவது ஜெபம், தேவனை சார்ந்திருப்பதை வெளிப்படுத்துவது ஜெபம், தேவனுக்கு நேரத்தை கொடுக்க வைப்பது ஜெபம், உறவிலை நிலைத்திருக்க வைப்பது ஜெபம், அவருக்கு முன்னுரிமை கொடுப்பது ஜெபம். ஆகவே நம்ம கேட்டு தான் அது கொடுக்குறாருன்னு சொல்ல அல்ல, நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் தேவைகளை சந்திக்க வல்லமல்லவராக இருக்கிறார். ஆகவே சீஷர்களுக்கு ஆண்டவர் அழகான உணவை ஆயத்தப்படுத்தி கொடுத்த போல நமக்கும் நல்ல உணவை கொடுப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், பொருளாதார தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்பதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, சீஷர்களுடைய தேவைகளை அறிந்து நல்ல உணவை சமைத்து வைத்தது போல எங்களுடைய தேவைகளை அறிந்து நீ தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உங்களுடைய கிருபையுள்ள கருத்தை தாழ்த்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.